ஹாய்டா. um, சுகாக்கு மினி ஸ்டோரி. அண்ட் தென் வினோ ஹாப்பி பர்த்டே. சுகாக்கு ஒன் ஷாட் கேட்டேன். என்கிட்ட ஒன் ஷாட் இல்லை. அதனால் இதை நான் கொஞ்ச நாள் கழித்து போடலான்னு இருந்தேன். ஸோ உனக்காக கொண்டு வந்துட்டேன். ஓகே, இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் பின்னாடி ஏதோ பூஜைன்னு நினைக்கிறேன், கோவிலில் சாங்ஸ் போதும். ஸோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து என் சவுண்ட்ஸே நல்லா இருக்காது, இதில் இது வேற. கொஞ்சம் லைட்டாக கோல்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. காலேஜ்குள்ளே உங்களுக்கு மட்டும் தனியாக கிளாஸ் போயிட்டுருக்கு. எல்லோரும் கூட உட்காந்து உங்களால் படிக்க முடியாது. படிக்க முடியாதுன்றது வர படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லோரும் கூட உட்காந்து படிக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே அவ்வளோ பெரிய ஹாலு, தென் அவ்வளோ பெஞ்சஸ்லாம் இருக்குது, யாருமே இல்லை. நீங்கள் ஒரே ஆளாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீச்சர் உங்களுக்கு லெசன் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த டீச்சருக்கு பக்கத்தில் 2 கார்ட்ஸு, உங்கள் பக்கத்தில் 5-6 கார்ட்ஸு. நீங்கள் லெசனை கவனிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு படிக்கவே பிடிக்கல, ஏதோ தனியாக இருக்க மாதிரி இருக்குது. கார்ட்ஸ்லாம் ஏதோ உங்களை போட்டு நெருக்கிற மாதிரி, அவங்க உங்களை வச்சு மைண்டு அப்செட்டாக இருக்குது. உங்களால் படிக்க முடியல. லெசன் எடுத்துகிட்டே இருக்காங்க, கவனம் அங்கே போகவே மாட்டேங்குது. அப்படியே டேர்ன் பண்ணி விண்டோவை பார்க்குறீங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி போகிறாங்க, கும்பல் கும்பலாக கையெல்லாம் பிடிச்சிட்டு. கொஞ்சம் பேர்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஒருத்தங்களாம் ஷோல்டரில் கை போட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு. அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இல்லை, தனியாக இருக்கீங்க. உனக்கு புரிஞ்சுதா? திரும்பி மேமை பார்க்க புரிஞ்சுது தலையாட்டுறீங்க. சரி, ஓகே, எடுத்து வை. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அவங்க வாட்சை பார்த்துட்டு, ஓகே உனக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆஃப் டே வரைக்கும் தான் உங்களுக்கு கிளாஸு. ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் கிளாஸ்குள்ளேருந்து வெளில வரீங்க. மேம் பேக். இல்லை, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை மேம் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கார்ட்ஸ் வாங்குற மாதிரி தோணுது. பேக்கு கூட எடுத்துக்க ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க அதை எடுத்துகிட்டு முன்னாடி போக்க, நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் பின்னாடி 4-5 பேர் வந்துட்டுருக்காங்க, கார்ட்ஸ் மட்டுமே. உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. உங்களுக்கும் எல்லாரும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அவங்களுக்கு கூட ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. காலேஜ் விட்டும் வெளில வர கார் நிற்கிது. மேம் காரில் ஏறிக்குங்க. சார் ஆஃப் அன் ஹவரில் உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட சொன்னாங்க. அப்புறம் மேம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்படின்னு நிறைய பேசிட்டே பேக் எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காடுறீங்க. கடுப்பா அவன் கார் க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி காருங்க இருக்குது, ஸோ அதில் போய் ஏறுறான். நீங்கள் விண்டோவை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. காலேஜ் விட்டும் வெளியே வந்து நிறைய பேர் நீங்கள் டெய்லி பார்க்குறவங்க தான். அவங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்துட்டு ஒரு ஏக்கமாக அப்படி வரீங்க. அந்த காரு ரொம்ப சைலண்ட்டாக அப்படி இருக்குது. உங்கள் காரை ஃபாலோ பண்ணி நிறைய கார்ஸை பின்னாடி வந்துட்டுருக்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இருந்த காரு மிஸ் ஆகுது. வண்டி ஏன்டா நிறுத்தின? இல்லை சார், சிக்னல் போட்டாங்க. மேம் வர காரு முன்னாடி போயிட்டுருக்கு. ஓகே சார் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கவுண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவன் கவுண்டிங் பார்த்துட்டே இருக்கான். சீக்கிரம் எடு, நம்மளுக்கு இந்த சிக்னல்லாம் இல்லை, உனக்கு தெரியாதா? ஓகே ஐம் சாரி சார், நான் மறந்துட்டேன். என்ன மறந்த, சீக்கிரம் வண்டி எடு. அவனும் வண்டி எடுக்க கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்த காரே மிஸ்ஸிங். உங்கள் பின்னாடி அவ்வளோ கார்ட்ஸுங்களாம் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி எப்படி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, மேம் எங்கே போயிட்டாங்க தெரியல, மேம் அந்த கார் எங்கே இருக்குது தெரியல, மேம் மேமோட காரில் யார் டிரைவரு, அவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்ஸ் கத்த. அவனோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃபு. இந்த நியூஸு உங்கள் அப்பாவுக்கு போகுது.
நீங்கள் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத உங்கள் டேடி கத்துறாரு. இன்னும் ½ அன் ஹவரில் என் பொண்ணு வீட்டில் இருக்கணும். இத்தனை பேர் இவ்வளோ காட்ஸு அவ கூட போயிட்டு பத்தி போட்டுறா. அதில் சின்ன பொருளா மிஸ் ஆகுறதுக்கு காரு மிஸ் ஆகிருக்கு. காரு எங்கே இருக்கான்னு கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. கார்ட்ஸ்லாம் ஓகே சார் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு பரபரப்பாக அங்கே தேடிட்டு இருக்க நீங்கள் காருக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியல. கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு வீட்டில் போயிட்டு அந்த கார் ஸ்டாப் ஆகுது. கார் ஸ்டாப் ஆன உடனே கண்ணை முழிக்கிறீங்க, கீழே இறங்கலாம். உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுறீங்க, யாரும் ஓப்பன் பண்ணல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே இறங்குனா அது வேற ஏதோ ஒரு பிளேஸு. டிரைவர் எங்கே வந்திருக்கோம்? டேடி எங்கேயே வர சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்துக்குலாம் அப்பா வர சொல்ல மாட்டாங்களே. டிரைவர் என் மொபைல் கொடு, அப்பாவுக்கு கால் பண்ணோம். உங்கள் மொபைல் கூட உங்ககிட்ட இருக்காதா? நீங்கள் மொபைல் கேட்டுட்டே அந்த பிளேஸில் இருந்து கீழே இறக்கி நிற்கிறீங்க. உன்னை தானே கேட்குறேன், காது கேட்குதா இல்லையா? மொபைல் கொடுங்க அப்படி நீங்கள் கேட்க அந்த பர்சன் கார்லேருந்து கீழே இறங்குறான். ஹே நீ யாரு? உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அவன் கேப் வேர் பண்ணியிருக்கான், பிளாக் ட்ரெஸ்ஸு, மாஸ்க்லாம் போட்டிருக்கான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. என்ன பிளேஸ் இதா? அப்பாவுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கத்த ஒரு கர்ச்சீஃப் கொண்டு வந்து உங்கள் நேஸில் வச்சு அப்படியே டைட் பண்ண அப்படியே மயங்கி நீங்கள் அவன் மேலேயே விழுந்துட்டீங்க. அவன் அவளை தூக்கி ஷோல்டரில் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரான். கொஞ்ச நேரம் டைம் அப்படி போகுது. நீங்கள் கண்ணை முழிக்க என்ன பிளேஸ்னே தெரியல. அங்கே இருக்கீங்க, சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் வாயில், உங்கள் கையில், காலில் அப்படி சொல்லிட்டு எல்லா இடமே கட்டி போட்டுட்ருக்கு. ஒரு கார்னரில் சிஸ்டம் முன்னாடி ஏதோ ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்கான். பேக் சைட் வியூ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒரு பயத்தோட அந்த பையனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி நீங்கள் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு இப்போது நீங்கள் சவுண்டு கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அது கேட்டுருச்சு. லைட்டாக திரும்பி உங்களை பார்க்குறான். பயமாக இருக்கு. நீங்கள் அழுதுட்டே அக்கேன் உங்கள் கையெல்லாம் இது பண்ணிட்டு அப்படி சவுண்டு கொடுக்குறீங்க. அவன் பொறுமையாக அவன் சீட்லேருந்து எழுந்து வந்து உங்கள் வாயில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி, என்ன யார் நீ? எங்க பாரு, நான் யாருன்னு தெரியாமல் நீ இந்த மாதிரி கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதை என்னை ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் பேச உங்களுக்கு முன்னாடி டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. என்னன்னா நம்ம நாட்டோட பிரசிடெண்ட்டோட பொண்ணு மிஸ்ஸிங். காலேஜ்லேருந்து வரும்போது யாரோ கடத்திருக்காங்க. என்ன டிமாண்ட் கூட தெரியல. கடத்தி ஒரு 4 hours ஆகுது. இன்னும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு பெரிய கும்பல் கிட்ட சிக்கியிருக்காங்க. அப்படிலாம் நிறைய போது நீங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனும், அது வேற யாரும் இல்லை, நம்ம சுகாதான். அந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பாத்தியா நியூஸை? ஹே பாரு, நான் ஒரு நார்மல் பீப்புள் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு பிரசிடென்ட். என்ன தானே கிட்னாப் பண்ணியிருக்க. ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போய் விட்டுரு. இது சொல்லதான் நீ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தியா? உறவு இருக்கா உனக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? ஷோ சொல்ற வரைக்கும் வாயை மூடிட்டே இருக்க. தோணுன்னு பேசக்கூடாது, புரியுதா? அப்படின்னு அவன் கத்துறான். நீங்க அவன் தான் வாயில் இருக்க பிளாஸ்டரை, நீங்க தான் வாயில் இருக்க பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால இப்போ ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாருன்னு தெரியல, இந்த பர்சன் என்னை கடத்திட்டு வந்துருக்கான் ப்ளீஸ் அப்படின்னு நீங்க கத்த கூலாக உங்களை பார்த்துட்டே இருக்கான். உனக்கு பயம் இல்லையா? நான் கத்துறேன். இங்க பாரு, நீ கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே யாருக்கும் கேட்காது. பிகாஸ் இந்த ஹவுஸ் ஒரு சவுண்ட் ப்ரூஃப். புரியுதா? நீ பேசுகிறத
யாருக்கும் கேட்கவும் கேட்காது. கத்துறதை நிறுத்திடு, என் காது வலிக்குது. நீ கத்துறதுனால ஒரு யூஸுமே இல்லை. அப்புறம் இந்த வீட்டை சுற்றி எந்த வீடுமே இல்லை. நான் தனியாக தான் இருக்கேன், காட்டுக்குள்ளே இருக்கேன், புரியுதா? காட்டிலேருந்து எவனும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான். ஸோ சைலண்ட்டாக இருக்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். கூலாக சொல்லிட்டு அவன் போயிட்டு அதே பிளேஸில் போயிட்டான். இங்கே நியூஸில் உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. யாரு கூட்டிகிட்டு போனாங்க தெரியல, யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணு பத்திரமா வேணும், அவள் என்ன பண்ணுறாலோ தெரியல, எப்படி இருக்காளோ தெரியல, அப்படிலாம் அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் போது பார்க்க கண்ணு கலங்குது. இந்த டைம் சுகாக்கு கால் வருது. சுகா அந்த ஃபோன் எடுத்து வச்சுட்டு டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் பாரு, நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், ஒழுங்கு மாதிரி தான் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுரு. ஏய் ஷோ, கால் வருது, பேசிட்டு வரேன், அது வரைக்கும் சும்மா இருக்கா அப்படியே சொல்லிட்டு அவள் அட்டன் பண்ணி காதில் வச்சு ஹலோ சொல்லி ஆரம்பிக்கிறான். ஹலோ ஹலோ யாரு லைன்ல இருக்கிறது? இங்க பாருங்க, நீங்க பேசுறீங்க இல்லையா, அந்த பர்சன் என்ன வந்து கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டான், ப்ளீஸ் இதை போலீஸ் கிட்ட உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சுகா கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட நீங்க பேசுதான் நினைச்சு நீங்க இப்படி கத்த சுகா லைட்டா சிரிச்சிட்டு, என்ன காலில் பேசுறத யாருன்னு தெரியாம நீ எப்படி பேசுற, ஆப்போசிட்ல இருக்க யாராவது உன் குரலை கேட்டு என்ன போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்களா? ஏய் நீ ஒன்று மறந்துட்டியா, நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ தைரியமாக ஒரு காலை நான் அட்டன் பண்ணுறேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னு கூட உனக்கு புரியாதா என்ன? இதில் நீ பிரசிடென்ட் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். அந்த காலில் இருக்கவங்க ஹலோ சுகா சொன்ன மாதிரி தூக்கிட்ட புள்ள, கிளி வாய்ஸ் செம்மையாக இருக்கு அப்படின்னு கேட்க சுகா மொபைல் உங்ககிட்ட ஷேக் பண்ணி காட்டிட்டு, கேட்டுச்சா, உன்னை யாரு கிட்னாப் பண்ண சொன்னாங்களோ அவங்க தான், இரு ஜஸ்ட் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். ஏய் மணிமா, மணி 2 மில்லியன் சும்மா கிடைக்குமா? சின்னதாக பண்ணிட்டு கொசுருவா, அது எனக்கு பத்தல. ஸோ அதுதான் டைரக்டா பிரசிடென்ட் பொண்ணைய தூக்கிட்டேன். சொல்லிட்டு இருந்தியே நான் யாருன்னு தெரியாம தூக்குனான்னு. ஏய் நீ யாரு, நீ எப்படி இருக்க, உன் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 10 டேஸாக வாட்ச் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் தான் உன்னை தூக்கியிருக்கேன், தெரிஞ்சுதான் தூக்கியிருக்கேன், வரேன் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போகிறான். நீங்கள் கை காலெல்லாம் ஆட்டிட்டு கழட்ட முடியுமா அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே சுகா மொபைல் எடுத்துட்டு அவன் அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட பேசிட்டே வெளில போகிறான். ஹலோ சொன்ன மாதிரி தூக்கிட்ட போல, எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் மட்டும் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். ஓகே, பேசின மணி கரெக்டாக உங்ககிட்ட வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த பரபரப்பெல்லாம் அடங்கட்டும். ஃபஸ்ட்டு நான் எப்போ கூட்டிகிட்டு வந்து விட சொல்கிறனோ அப்போ கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு உன் காசை வாங்கிட்டு நீ தாராளமாக இங்கிறது கிளம்பலாம். அப்புறம் அது என்னோட கோள், அப்போ மேலே உன் கையை படவே கூடாது. எனக்கு மணி தான் சார் இம்பார்ட்டன்ட், பொண்ணுலாம் கிடையாது. ஓகே, எனக்கு அது தெரிஞ்சதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுத்தேன். சுகா லைட்டாக சிரிக்கிறான். அப்புறம் சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். இந்த பொண்ணை எதுக்கு கடத்த சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏய் நீ ஜஸ்ட் ஒரு லோக்கல் ரவுடி, புரியுதா? சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிற, கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது. நிறைய பேர்கிட்ட கேட்டான், உன்னதான் சொன்னாங்க, சொல்கிற வேலையை கச்சிதமாக பண்ணி பண்ண புண்ணை தான் காட்டினாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட வந்ததா. ஏன்னா கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தேன்னு பையன். ஓகே கூல். ஃபர்ஸ்ட் டைம் பெரிய இடம் இல்லையா, ஸோ அதனால் ரீசன் கேட்டேன். மணி வந்துருச்சுன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அப்படின்னு சுகா சொல்ல, அது வரைக்கும் உனக்கு நல்லதோ அப்படிங்கிற மாதிரி அவனும் கட் பண்ணிட்டு சுகாவும் கட் பண்ணிட்டான். ஆனால் ரொம்ப ஓவரா பேசுறானுங்க. மணி வருதுல்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன் ரூமுக்குள்ள வரான். இன்னுமே நீங்க கை கால்லாம் ஷேக் பண்ணிட்டு அழுத்துட்டு என்னை விடு விடு அப்படிங்கிற மாதிரி கத்த, ஏய் ஷூ கத்தாதான் சொன்னேன் நான். எங்க பாரு, உனக்கு உனக்கு மணி தானே வேணும், எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு இவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுக்குறேன், புழுங்க என்ன வெற்ற ப்ளீஸ் அப்படி சொல்ல, சுகா உங்களை பார்த்துட்டு, என்னை பார்த்தா எப்படி தெரியுதோ, நீ சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டு உன் பின்னாடியே வந்துடுவேன்னு பாக்குறியா? ஒழுங்கா சைலண்டா இருந்தா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். பேசினபடி உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மணி வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லைன்னு வையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்ககிட்ட வர ஒரு மாதிரி கண்ணை மூடுறீங்க. ஜாக்கிரதை, கத்தக்கூடாது. சைலண்ட் ஆகிட்டீங்க. சேம் இதே டைம் ஒரு பர்சன் வீட்டில் நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதே தான், பிரசிடெண்ட் பொண்ணு மிஸ்ஸிங். அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே, டேய் ஃபோன் பேசிட்டியா, என்னாச்சா, என்ன சொன்னான் அந்த ரவுடி? இப்போதான்ப்பா பேசினேன். பார்த்தீங்களா நியூஸை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கான். சொல்லும் போது தயங்கினீங்களே, இவன் ஏதோ லோக்கல் ரவுடி, இவங்கிட்டேடா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறதுன்னு. பெரிய டானே வந்தாலும் இதெல்லாம் பண்ணி முடிக்காத வேலையை இவன் அசால்ட்டாக பண்ணி முடிச்சிருக்கான்ப்பா. சொன்ன நேரத்தில் சொன்ன டைமில் கரெக்டாக தூக்கியிருக்கான். அப்படி சொல்லிட்டே அவன் சீக்கில் கை வச்சு ரப் பண்ணிட்டே, எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்பா. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு. இதுக்கெல்லாம் சேர்த்து டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு அவன் அனுபவிக்கணும். அவங்க அப்பா என்ன சொன்னா, பொண்ணு கேட்டதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்க, ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ண, அந்த ஆள் பிரசிடென்ட்டுன்னு ரொம்ப ஓவரா பேசினான்ப்பா. நான் பையன் அந்த ஒரு தகுதியே போதாதா அவளை கல்யாணம் பண்ண? எனக்கு அந்த ஆள் சொல்லும் போது பத்திக்கிட்டு வந்தது அந்த மூஞ்ச பார்க்க. வச்சல ஆப்பு வச்சல, நான் பண்ண போற வேலைக்கு அவனே சொல்லணும், உன்னை விட்டா என் பொண்ணுக்கு எவனும் கிடையாதா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் காலில் விழணும்பா. அவளை ஒரு நைட், 1 day 1 hour நான் பண்ண போகிற வேலையை பார்த்துட்டு அவ கதறி அழணும், அவங்க அப்பா வந்து என் காலில் விழணும் அப்படிங்கிற மாதிரி என் வெள்ளத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இங்கே சுகா ஃபுட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். ஏய் தின்னு, அமைதியாக இருக்கீங்க, தின்னுன்னு சொன்னேன், உங்கள் கையை பார்க்குறீங்க. ஓகே ஐம் சாரி. அவன் ஃபுட் பிளேட் எடுத்து டேபிளில் வச்சுட்டு வந்து உங்கள் கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, கால் டைட்லேயே இருக்கு, கையை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கான். தின்னு. எனக்கு வேண்டாம். ஹே திங்காமல் செத்து போயிட்டேன்னா 1 million, சாரி 2 million என் வண்டியை கொடுப்பான். தின்னு. உங்கள் தலையை திருப்பிக்கிறீங்க, என்னை அடிக்க வைக்காத. தின்னு. நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்றீங்க, அப்படியே ஸ்டப்பனாக இருக்க. அவன் உங்கள் ஹேரை பிடிச்சி திங்க போறியே இல்லையா? எனக்கு வேண்டாம். ஹோ, சாப்பிடாம செத்து போயிட்டேனா எனக்கு 2 million யாரடி கொடுப்பா? திங்க போறியா இல்லையா? அவன் கையை கிரிப்பாக பண்ணி உங்கள் ஹேரை அப்படி பண்ணுறான். வலிக்குது, என் தலையிலேருந்து கையெடுங்க. சாப்பிட்றியா விட்றா? எனக்கு வேண்டாம். இன்னும் கிரிப்பா உங்கள் ஹேரை பிடிக்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன். அவன் உங்கள் தலையிலேருந்துலாம் கையை எடுத்துட்டு பிளேட்டை டேபிளில் வச்சுட்டு
உங்கள் காலில் இருக்க அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து திங்கிற அமைதியாக அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவளை திங்கலன்னு வையன் சிவலை திருப்பிடுவான். அப்படி சொல்லிட்டு ரோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறா. எழுந்துரு, ரைட்டில் இருக்க பார் ரெஸ்ட் ரூம், கிளம்பு. நீங்களும் பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. காலில் கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி கால் வலிக்கிற மாதிரி அப்படி இருக்கு. நீங்கள் மெதுவாக நடந்துட்டே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போக இவங்க டோரை பிடிச்சிட்டு டோரை லாக் பண்ணக்கூடாதா என்ன பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு பையன், நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், டோர் லாக் பண்ணாமல் எப்படி? ஏய் பாரு, ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் நீ நான் அவ்வளோதான். எனக்கு என்ன பண்ணணுமோ இந்த வீட்டில் கூட பண்ணிப்பேன். நான் என் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ என் டைப் கிடையாது. உனக்கு புரியுதா? நான் அந்த மாதிரி பர்சனும் கிடையாது. நீ ஓப்பன் பண்ணிட்டே போகலாம். சுகாவை பார்க்குறீங்க, அவன் உங்களை முறைச்சிட்டே, இன்னும் என்ன, உனக்கு 5 minutes டைம், யூஸ் பண்ணிட்டு வரதுனா வா, இல்லைனா அகைன் உன்னை கட்டி போட்டுருவான் சொல்ல நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவன் ரெஸ்ட் ரூம் வெளியே நின்றுட்டுருக்கான். ஒரு 5 minutes ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து டோரை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். எப்படி வெளில போகிறது தெரியல. அந்த ரெஸ்ட் ரூமையே சுற்றி பார்த்தா ஒரு குட்டியாக வெண்ட் இருக்குது, ரவுண்டாக ஹோலு. அதை பார்த்துட்டே டேர்ன் பண்ணி சுகாவை பார்க்குறீங்க. டோர் கிட்டவே திரும்பின மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனோட பேக் சைட் வியூ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாமா? எப்படி மேலே ஏறுது? இவன் வேறு இங்கே இருக்கானே. ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் டோர்கிட்ட மெதுவாக வர சுகாக்கு உங்கள் ஃபுட் ஸ்டெப் நல்லாவே கேட்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரீங்க, நல்லாவே தெரியுது. பட் திரும்பி பார்க்கவே இல்லாமல் நீங்கள் டோர்கிட்ட வந்து டோரை பிடிச்சிட்டு நிற்க, ஓகேவா, யூஸ் பண்ணிட்டியா, ட்ரெஸ்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு திரும்பி பார்க்காம உங்களை கேட்குறான். இவன்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறது? இவ்வளோ ஆக்கிரூட்டா? ஐயோ வேறு வழி இல்லை அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் மெதுவாக டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு இது ஃபீல் ஆகுது. ஏய் டோரை க்ளோஸ் பண்ணுறியா என்ன? நீங்கள் அமைதியாகவே டோரை கிட்ட கொண்டு வரீங்க. ஏய் உன்னை தானே கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் திரும்ப மட்டார்னு டோரை அடித்து சாத்திட்டு டோரில் லாக் போட்டிங்க. அவன் ஆப்போசிட்லேருந்து தட்டிக்கிட்டே இருக்கான். ஏய் ஃபுல்லுங்க பாரு, இதை எங்கே திறந்துரு, இதை பாரு, பணம் கூட ஏதோ வானானு உன்னை கொன்னுடுவான் நான் அப்படின்னு அவன் தட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு திரும்பி டோரில் சாஞ்சிட்டே, என்ன இவன் எப்படி கத்துறான்? ஓகே இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். ஏதோ ஒரு ஹோல் பார்த்தோமே, எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஹோல் கிட்ட வரீங்க.